தேவேஷ் நைட்டு படுக்கும்போது சொல்லிட்டு தான் படுத்தான், காலையில் கிளாஸ் இருக்கே என்னை எழுப்பி விடுங்க அப்படின்னு. சரி லீவாக இருக்கே ஈவினிங்காக கிளாஸ் போடா அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா காலையில் போனால் ஜிம்னாஸ்டிக் சொல்லி கொடுக்குறாங்க, லீவ் டைமில் அது கற்றுக்கிட்டா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான். சரி அவனை கொண்டு வந்து கீழே விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தால் கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. காலையிலே லேசாக பனி மாதிரி வந்து இருந்துச்சு. நான் மார்கழி மாதத்தில் இந்த மாதிரி பனி வந்து பார்த்துருக்கேன். ஆள் நடமாட்டமே எதுவுமே இல்லை, ரோட்டில் ரொம்ப சைலண்ட்டாக சூப்பராக வந்து இருந்துச்சு. நானுமே சைக்கிளில் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவனை சைக்கிளில் தான் நான் வந்து கிளாஸ்க்கு வந்து அனுப்பியிருந்தேன். அவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்குறோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கிளம்பிடுவான். சரி காலையில் கொஞ்ச நேரம் தூங்குவான் அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 5:50க்கெல்லாம் வந்து எழுந்திரிச்சு அவனாகவே வந்து ரெடியாக வந்து ஆரம்பித்தான். காலையில் கேட்டேன், உன்னை எழுப்பவா இல்லைனா ஈவினிங் போறியா அப்படின்னு. இல்லை நான் எந்திரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எந்திரிச்சிட்டான். உங்கள் பசங்க இந்த மாதிரி ஏதாவது கிளாஸ் போகிறாங்கன்னு சொல்லி